காரில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு இதுவாக இருந்துச்சுங்க, புகை மாதிரி அவ்வளோ காற்றோட. எட்டுவார் இங்கே பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அப்படி செம்ம மிஸ்ட் ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ நல்லா தெரிஞ்சிச்சு பாருங்கள். பாருங்க ரொம்ப இங்கேருந்து தேனியவே காணுங்க. வெல்கம் டு அஸ்வின் ஆர்சி ரைடர் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம வியூ டாப் பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னா, நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், மோயர் பாயிண்ட். அப்படின்னா வியூ பாயிண்ட் இப்போ வந்து மோயர் பாயிண்ட்ன்ற ஒரு ஏரியாவுக்கு போக போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேமெல்லாம் தெரியுமா, டேமு, வேறு தேனி தெரியும், தேனி பெரியகுளம் இதெல்லாம் தெரியுங்களா. அந்த இடம் பார்க்கலாம். ஆனால் தேனி வேறு லெவலில் இருக்குங்க. நான் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். இப்போ காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்து தேனி தான் போகிறாரு. அவர் சொல்லியிருந்தார் கொடைக்கானலோட தேனி ரூட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். திண்டுக்கல்லேருந்து 155 கிலோமீட்டரான் தேனி, தேனின்ற மூணாறு 55 கிலோமீட்டருங்களாம். தேனி, மூணார், கம்பம் இந்த ரூட்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இவர். இன்னொரு நாள் அந்த ஏரியா போய் பார்க்கலாம். குறிஞ்சாண்டவர் கோயில் வந்து நம்ம அங்கிட்டு போகணும். ஆமாம், நம்ம இந்த லாங்கை பார்த்து வந்துட்டோன்னு வைங்க, இது ஒரு சின்ன கார்டன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெருசு இது கிடையாது. இந்த ரோஸ் கார்டன் சொல்கிறோம். அவங்க இது பெருசு இதெல்லாம் கிடையாது. சும்மா போயிட்டு அப்படியே இருந்தோம்னா பூவெல்லாம் அவ்வளோ இது கிடையாது. இது ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வரணும் கொடைக்கானலுக்கு. அப்போ தான் முழுமையாக எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த டைம் 2 நாள் டைம். இப்போ ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் எத்தனை மணிக்கு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் நேரத்தில் எத்தனை மணிக்கு நாளைக்கு கிளம்புவீங்கன்னு தெரியாது. அதுக்கடையில் காலையில் கொஞ்சம் நேரத்தில் கிளம்புனீங்கன்னா நீங்கள் அந்த குறிஞ்சாண்டவர் கோவிலில் வந்து அது ஃபுல்லாக இது இங்கேருந்து இருக்குது, அதை பார்த்துலான்னு வைங்க. டைம் இப்போ வந்து டயம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஏன்னா குமார் வாய்ப்பு டைம் இது போயிட்டு வரவே இருக்கும். நீங்கள் பார்க்கு இதெல்லாம் சுற்றிட்டு லேக்கு இப்படி வந்து வரும்போதே அதுலேயே டைம் ஆயிடும். இப்போ நம்ம போகிறதே வந்து இப்போ நீங்கள் வாங்க வரும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த இடம்லாம் வேறு லெவலில் இருக்குது. கொடைக்கானலுக்கு தண்ணி வந்து இங்கேருந்து தான் போகுது. போகும்போது தெரியும். ஆனால் நம்ம உள்ளே போக முடியாது. அதுக்கெல்லாம் அந்த போகிறதுக்கு டூரிஸ்ட்டுக்கு அது நமக்கு அலோடு இல்லை. இருக்கு, காட்டு மாடு இருக்குது, யானை இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் வர வழியில் பார்த்தேன் புலி பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம நீங்கள் இப்போ புலி போர்டு போட்டுருந்தாங்க. புலி இருக்குங்களா? அநேகமாக சாயங்காலம் ஒரு புலி இருக்கானா? அந்த காளியம்மன் கோயில் அது அங்கே மட்டுமா இல்லை இங்கெல்லாம் கூட வரும்? சாப்பிட்டீங்கல்ல இந்த காட்டுக்குள்ளலாம் அது வர ஏறுற இடத்தாண்ட மட்டும் அது பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். எதுவும் செய்யாது. அது இப்போ நீங்கள் நிற்கிற இடத்துல வந்து யதார்த்தமாக பார்த்துடலாம். காட்டு மாடை காட்டுக்குள்ளேயே தானே இருக்கும். அது இங்கே மானு, மரம், யானை எல்லாமே இருக்குது. சிறுத்தை, புலி வரைக்கும் வந்துருச்சு. இந்த மேலே ரோடு போகுது பார்த்தீங்களா? இங்கே இருந்து தான் குடி தண்ணியே வந்து கொடைக்கானல் சப்ளை. எது இந்த ரோடு? இதுக்குள்ள இப்போதான் பண்டு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பேர் போயிட்டு வர்றவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அதில் போய் விழுந்துட்டாங்க. கவனிக்காமல் விட்டு அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி திருப்பி சுத்தம் பண்ணி திருப்பி தண்ணியெல்லாம் வெளியேற்றி எல்லாம் க்ளீன் பண்ணி பராமரிப்பு வேலை மாதிரி திருப்பி பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி தேங்க வச்சு கேட்டு போட்டாங்க. எல்லாம் எங்கிட்டுமே உள்ளே போக முடியும். ஆனால் ரோடு வேறு லெவலில் இருக்குது, நல்லா சில்லுன்னு. நான் காலையில் கொடைக்கானல் ஏறும் போது பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. என்னென்னா பஸ்ஸில் உள்ளே உட்காந்துட்டதுனால வீடியோ எடுக்க முடியல.
நீங்கள் கீழேருந்து வரும்போது ஏறும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் வேற லெவலில் இருந்துச்சு. வரும்போது பார்த்தீங்களா ஃபால்ஸ் எல்லாம் அது பக்கத்துலேயே தானே இருக்குது நம்மளுக்கு லேக்காண்டேருந்து. சிறுவர் ஃபால்ஸில் நீங்கள் வரும்போது அந்த ஒரு ஃபால்ஸ் நல்ல தண்ணி வந்துட்டு ஃபால்ஸ், அதாவது செம்பவனூர், அந்த இடத்துக்கு பேர் செம்பவனூர், பக்கத்தில் செம்பவனூர்னு சொல்லுவாங்க. 7 கிலோமீட்டர். நீங்கள் போகும்போது பார்த்தா தான், நீங்கள் போகும்போது பஸ்ஸில் பார்த்தா தான் கரெக்டாக அந்த இது லெஃப்ட் சைடு உட்காந்தீங்கன்னா போகும்போது கரெக்டாக உட்காந்துட்டீங்கன்னா பார்க்கலாம். வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க நீங்கள் அப்படி நின்று போகணும். ஆனால் இப்போ 2 நாள் 3 நாள் நீங்கள் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வரணும். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி மலைக்கு மரம்லாம் சாஞ்சிருக்கா? என்னது அது ஏதோ குளம் மாதிரி குட்டை மாதிரி இருக்கு. அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அப்படிங்களா? என்ன வருதுன்னா தண்ணி குடிக்கிறதுனால வந்து அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக. காற்று சரியா இருக்கு. ஆமாம். இப்போ வந்துட்டீங்க 2 நாளைக்குன்னா 6 ரூபா வந்துடும். அது என்ன ஃபாரஸ்ட் மாதிரி இல்லை? அது பேரிஜம் வட்டியை ஓரமாக பாட்டிக்கிறோம். இறக்கி விடுங்க. இறங்கி அப்படி ஏறி அப்படி பார்த்து ஏட்டுவார் நம்ம இந்த வரும் சார். ஏட்டுவார் நம்ம இப்போ வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் முன்னால் நாட்டுங்க. நம்ம இப்போ முன்னாடி வந்துட்டோம். இப்போ இந்த இடத்த விசிட் பண்ண போகிறோங்க. என்ன வழி போகுது? கேமரா டிக்கெட்னா? கேமரா டிக்கெட் ஆமாண்ணே. அப்பா இதுக்கு எடுக்கணுமா? இந்த பிளேஸ்க்கு எடுத்தீங்கன்னா அடுத்த 4 பிளேஸ் கேமரா டிக்கெட் வச்சு. இந்த பிளேஸ்க்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டா 4 பிளேஸ்க்கு ஃப்ரீயா? எவ்வளோ ப்ரோ? 50 ரூபாண்ணே கேமரா. இந்த போய் டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட்டை வச்சிருக்கேன். ஏட்டுவார் இதுக்கு வந்து இப்போ டிக்கெட் எடுக்கணும். கேமரா டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு எடுத்தோம்னா 4 இடத்துக்கு ஃப்ரீங்களாம். அதுதாங்க டிக்கெட் எடுத்துட்டோங்க. வச்சுக்கணும் கையில் வச்சுக்கணும். அடுத்த பிளேஸ் எல்லாத்துலையும் காணும். ஏட்டுவார் இங்கே வந்து பார்த்தீங்களா ரொம்ப ஓவர் பனியாக இருக்குங்க. ரொம்ப இங்கெல்லாம் பாருங்களேன், ரொம்ப மிஸ்டாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. இங்கெல்லாம் சரியான காற்றுங்க. அப்படியே ரொம்ப பனியும் வேறு. அப்படியே தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாக பனி தான். என்கிட்ட தான் இருக்குது. ஃபுல்லாக பனியாக போயிருக்கு பாருங்க. இருங்க இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம். நம்ம ஏட்டுவார் நட்டோம். இது பாருங்க ஃபுல்லாக செம்ம மிஸ்டாக இருக்குங்க. செம்ம மிஸ்ட்டுங்க. ஃபுல்லாக பனி. காரில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு இதுவாக இருந்துச்சுங்க. புகை மாதிரி அவ்வளோ காற்றோட. ஆனால் இங்கே தேனி அதெல்லாம் தெரியும்னாங்க. பார்த்தா இங்கே பனிமூட்டத்துக்கு ஒன்றுமே தெரியலங்க. ரொம்ப பனியாக இருக்கிறதுனால. ஏட்டுவார் இங்கே பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அப்படி செம்ம மிஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ நல்லா தெரிஞ்சிச்சு பாருங்கள். பாருங்க ரொம்ப இங்கேருந்து தேனியவே காணுங்க. பாருங்க செம்ம மிஸ்ட்டுங்க இங்கே. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வரணுங்க.
பைக் ரைடோடு வரணும், வேறு லெவலில் இருக்கும். பைக் ரைடோட வந்தோம். வரவில்லை நிறைய ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தேங்க. இங்கே பாருங்க சரியான சில்லுன்னு இருக்குங்க, வேறு லெவலில். இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் இதுவே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மிஸ்ட் வருது இங்கே. ஆமாஜி ஏட்டுவா இங்கே மரம் பார்த்தீங்களா, மிஸ்ட்டு மறைச்சிட்டு எப்படி நிழல் மாதிரி இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க, செம்ம மிஸ்ட்டுங்க இங்கெல்லாம். ஐயோ இது மாதிரி என்றைக்குமே பார்த்தது இல்லைங்க ஏற்காட்டில் கூட. வேறு லெவலுங்க. கொடைக்கானல் நான் என்னமோ நினச்சேன், கொடைக்கானல் சாதாவா வேறு லெவல், செம்ம ஒர்த்துங்க. இப்போ பாருங்களேன் அப்படியே நிழல் மாதிரி வானத்தில் அந்த மேகம் இது மாதிரி மாசாக இருக்குங்க. இது பார்த்துட்டோங்க, ரொம்ப மிஸ்டாக இருந்ததுனால தேனி எதுவுமே தெரியல. சரிங்க, இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன்.